எளிய மக்களின் நீண்ட தேடுதலுக்கு ஒரு அருமையான விடை கிடச்சிருக்குங்க. என்னால் ஒரு 19 லட்சம் ரூபாய்க்கு வீடு கட்ட முடியுமா, 20 லட்சம் ரூபாய்க்கு வீடு கட்ட முடியுமா அப்படின்னு நிறைய பேர் நம்மளுக்கு ஏங்கி தவிச்சோம். அதுக்காக விடை சொல்வதற்காக நம்மளுக்கு இப்போ கோயம்புத்தூர் பல்லடத்துக்கு பக்கத்தில் காமநாயக்கம்பாளையம் சுல்தான்பேட்டையில் நம்மளுக்கு பக்கத்தில் காமநாயக்கம்பாளையத்தில் ஒரு அட்டகாசமான 1.5 சென்டில் அமைஞ்ச சிங்கிள் பிஹெச்கே தாங்க. வணக்கம் நண்பர்களே, ஐ மை ஹோம் உங்களுக்கு எளிய மக்களின் நீண்ட தேடுதலுக்கு ஒரு அருமையான விடை கிடச்சிருக்குங்க. என்னால் ஒரு 19 லட்சம் ரூபாய்க்கு வீடு கட்ட முடியுமா, 20 லட்சம் ரூபாய்க்கு வீடு கட்ட முடியுமா அப்படின்னு நிறைய பேர் நம்மளுக்கு ஏங்கி தவிச்சோம். அதுக்காக விடை சொல்வதற்காக நம்மளுக்கு இப்போ கோயம்புத்தூர் பல்லடத்துக்கு பக்கத்தில் காமநாயக்கம்பாளையம் சுல்தான்பேட்டையில் நம்மளுக்கு பக்கத்தில் காமநாயக்கம்பாளையத்தில் ஒரு அட்டகாசமான 1.5 சென்டில் அமைஞ்ச சிங்கிள் பிஹெச்கே தாங்க. தெற்கு பார்த்த சைட்டில் தெற்கு பார்த்த மாதிரியே வாசல் வச்சு அருமையாக ஸ்பாட் லைட்டு, கீழே பெரிய கார் பார்க்கிங், அந்த கார் பார்க்கிங்கு கிரில் எல்லாம் கொடுத்து நல்லா அந்த 2 வீலர் நிறுத்திக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. மேலே மழை தண்ணியெல்லாம் வெளி வராத அளவுக்கு நம்மளுக்கு ஒரு பெரிய குபேர மூலையில் ஹைட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த வீடு காமநாயக்கம்பாளையத்தில் அமைஞ்சிருக்கு. 1.5 சென்டில் 700 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு பக்கமாக அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு சிங்கிள் பிஹெச்கே வீடு தாங்க இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இந்த வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா பெட்ரூம் வந்து பார்த்திங்கன்னா 10க்கு 11 அப்படிங்கிற அளவில் அமைஞ்சிருக்கக்கூடியது. வெளிச்சம் காற்றோட்டம் வர்ற மாதிரி ஒரு பெரிய ஜன்னல் வச்சு கொடுத்து மேலே லிண்டனில் ஒரு லேப்ட் வச்சு கொடுத்துருக்காங்க. அட்டாச்சு டாய்லெட் வந்து பார்த்திங்கன்னா 6க்கு 4 அப்படிங்கிற அளவில் அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு அட்டாச்சு டாய்லெட்டுங்க. டாய்லெட் ஃபுல்லுமே உங்களுக்கு நல்ல கலர்ஃபுல்லான டைல்ஸும் கீழே ஆன்டிஸ்கேட் டைல்ஸும் டெய்ல் அவுட் பண்ணி வெஸ்டர்ன் பேட்டர்னில் நம்மளுக்கு எல்லாமே ஃபிட்டிங்ஸ் மாட்டி கொடுத்துருக்காங்க. பிராண்டரில் இருக்குது இது எல்லாமே. இந்த வீடு காமநாயக்கம்பாளையத்தில் நம்மளுக்கு 19 லட்சம் ரூபா 22 லட்சம் ரூபா அப்படிங்கிற பேசிஸில் ஸ்கொயர் ஃபீட்டுக்கு தகுந்த மாதிரி அமைஞ்சிருக்கு. இந்த மாதிரி வீடு நம்மளுக்கு ரொம்ப கலர்ஃபுல்லான வீடுங்க. இந்த ஹால் அமைஞ்சிருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா 10க்கு 11 அப்படிங்கிற அளவில் அமைஞ்சிருக்கு. இந்த ஹாலில் ஃபுல்லுமே வந்து பார்த்திங்கன்னா பிராண்டட் ஏசியன் பெயிண்ட்ஸில் பெரிய வால்பேப்பர் வந்து கோல்டன் ஸ்கொயரில் பண்ணி கொடுத்துருக்காங்க. மிக அற்புதமாக ரம்மியமாக இருக்கக்கூடிய இந்த ஹாலில் இருந்து ஒரு கிச்சன் வந்து 6க்கு 8 அப்படிங்கிற அளவில் அமைஞ்சிருக்கு. ஹாலில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்ட்ரக்சர் ஒர்க்குக்கு வால்பேப்பருக்கு மேட்ச் ஆகிற மாதிரியே நம்மளுக்கு டைல்ஸ் போட்டு கொடுத்துருக்காங்க. கிச்சனில் வந்து பார்த்திங்கன்னா 2 பக்கம் டேபிள் டாப் வச்சு கொடுத்து வாஸ்து பிரகாரம் நம்மளுக்கு வாயு மூலையில் கிச்சன் அமைச்சு கொடுத்துருக்காங்க. இந்த சைட்டுக்கு மேட்ச் ஆகிற மாதிரி. இந்த ஹாலில் இருந்து வெளியில் போனோம் அப்படின்னா நம்மளுக்கு தென்மேற்கு மூலையை உயர்த்துற மாதிரி, மழை தண்ணி எல்லாம் உள்ளே வராத மாதிரியும் வாஸ்து பிரகாரம் கீழே படிகளுக்கு கீழே ஒரு யூட்டிலிட்டி கொடுத்து மேலே போகிற மாதிரி ஓப்பன் டெரஸை ஆக்சஸ் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஃப்யூச்சரில் வேணுனாலும் நம்ம இதில் 2 ரூம் எடுக்கிறதுனாலும் எடுத்துக்கலாம், இல்லை வாடகைக்கு விடுறதுனாலும் விடலாம். இந்த வீடு வந்து பார்த்திங்கன்னா காமநாயக்கம்பாளையத்தில் இருக்குது. இந்த வீட்டை பற்றி தெரிஞ்சுக்கணுங்கன்னா கீழே இருக்கக்கூடிய நம்பரை கால் பண்ணுங்கள். வீடு வாங்கணும் அப்படிங்கிற கனவை ஃபில் பண்ணுறதுக்காக ஐ மை ஹோம் முயற்சி பண்ணுது. நன்றி. ஐ மை ஹோம்.